ஓகேம்மா. எஸ்டர்டே பார்த்தலாம் நல்லா ஸ்டடி பண்ணிக்கலாமா? நல்லா படிச்சிங்களா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகேம்மா. வாய்ஸ் கிளியரன்ஸ் இருக்காமா? எஸ் சார். ஓகேப்பா. ஓகே. என்ன மற்றவங்க பேச மாட்டீங்களா? 21 மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஒரு ஏஓ ஸ்டூடெண்ட் தான் ஆன்சர் பண்றாரு. ஏன்பா? ஹலோ. எஸ் சார். எஸ் சார். ஓகே. சரிப்பா. ஸ்டடி பார்த்தல ஏதாவது டவுட் இருக்காமா? மார்க்கோனிக் அண்ட் ஆன்டி மார்க்கோனிக். எனி டவுட்ஸ்? சொல்லுப்பா. நோ சார். நோ. இப்போ கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ணுவீங்க, கரெக்டா? ஓகே. லிசன்மா, லிசன். நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவனிப்பா. ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, லிசன். கீழ்கண்ட வேதிவினையின் உருவாகும் மிகுதியான விளைபொருள் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்ன வேதிவினை கொடுக்குறான்னு பாருங்க. லிசன். CH3 CH CH3 CH double bond CH2 plus HBr gives C6 C6 H5 CO2, I mean CO twice O2. ஸோ என்ன விளைபொருள் நீங்க சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன வினைன்னு சொல்லுங்க. என்ன வினையில என்ன வினைபொருள் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ CH3 CH3 Br CH2 CH3. இது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி CH3 C H CH3 CH2 CH2 Br. ஓகேவா? தென் ஆப்ஷன் சி பாருங்க. CH3
CH, CH3. Okay, then CH2, single bond, CH2, O, CO6H5. Right? Then option D, CH3, C, CH, CH3, CHBr, CHBr, CH3. சொல்லுமா பார்ப்போம். Listen. இது என்ன ரியாக்ஷன், என்ன விளைபொருள், ஆன்சர் பண்ணுப்பா ஃபாஸ்டா. டி ஆப்ஷன் சார். அப்போ பி. பி செகண்ட் ஆப்ஷனா? ஓகே, வெரி குட். என்ன மாதிரி என்ன ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட்? பெராக்சைடு இருக்கு சார், ஆன்டி மார்கோனிகா. என்னப்பா? பெராக்சைடு வந்திருக்குல்ல சார், ஆன்டி மார்கோனிகா. வெரி குட், வெரி குட் மேம். ஸோ சேர்க்கை வினை நிகழ்ந்ததும் இந்த சேர்க்கை வினை எதை அடிப்படையாக கொண்டு நிகழுது? ஆன்டி மார்கோனிக் விதியை அடிப்படையாக கொண்டு நிகழுது. என்னன்னாக்கா இது என்னது? பெராக்சைடு. என்னமா? பெராக்சைடு. கரெக்டா? பெராக்சைடு. ஓகே, அப்போ பெராக்சைடு சொல்லும் பொழுது லிசன் நல்லா கவனிச்சுக்கோ. ஓகேவா? அதே மாதிரி இங்க பாரு, இப்போ இந்த இதுதான அல்கீனு. அப்ப இந்த அல்கீன்ல ஃபர்ஸ்ட் CH2 இருக்கு இந்த சைடு, ரைட் சைடு CH2. ஐ மீன் ரவுண்ட் பண்ற பாருங்க. சோ இதுல என்ன இருக்குமா? CH2 இருக்கு. ஆனா இதுல பாருங்க, இந்த கார்பன்ல இருக்கு ஒரு H இருக்கு, ஒரு என்னது ஐசோப்ரோபைல் குரூப் இருக்கு. அப்போ டிஃப்ரெண்டா இருக்குது. அப்ப டிஃப்ரெண்டா அது சீர்மையற்ற அல்கீன் இல்ல. அப்ப சீர்மையற்ற அல்கீன்ல HBr போட்டு அது கூட CCH5CO2 O2 போடும்போது பெராக்சைடு போடும்போது நமக்கு ஆன்டி மார்கோனிகா ரூல். அப்ப ஆன்டி மார்கோனிகா ரூல் என்ன சொல்லும்? ஹைட்ரஜன் வந்து எங்க குறைவா இருக்குதோ அங்க போயிடும், Br ஹைட்ரஜன் எங்க அதிகமாகுதோ அங்க போயிடும். எங்க? டபுள் பாண்ட் கார்பன்ல. அப்ப தட் இஸ் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? வெரி குட், வெரி குட். ஓகேமா, நெக்ஸ்ட் क्वेश्चन. இது ரைட் பண்ணிக்கலாம் எல்லாரும். நெக்ஸ்ட் போலாமா? எஸ். ஒன் செகண்ட். ஆக்சுவலா இது நீட் 21 क्वेश्चन வா இது. ஓகேவா? இது நீட் 21 क्वेश्चन. பாருங்க எவ்வளவு சிம்பிளா கேட்டிருக்காங்க. நம்ம எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறோமோ அதுதான் நம்ம ஈஸியா கிளியர் பண்றதுக்கு. கான்செப்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. கான்செப்ட் நல்லா லேர்ன் பண்ணிட்டாக்கா கெமிஸ்ட்ரியில ஈஸியா மார்க் எடுத்துடலாம். அப்ப நீங்க பார்த்தோன்னே தெரியணும் உனக்கு ஒரு வினைப்படு பொருள்ல நான் சொன்ன மாதிரி டபுள் பாண்டோ அதாவது இரட்டை பிணைப்போ முப்பிடிப்போ வந்தா அந்த வினை என்ன வினை? செயற்கை வினை உனக்கு தெரியணும். அப்ப செயற்கைல வந்து என்னது? ஒரே மாதிரியான அல்கின் இருந்தா நீ எப்படி வேணாலும் ரியாக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா சீர்மையற்ற அல்கின் இருந்தா என்ன பண்ணோம்? விதியை பயன்படுத்தணும். என்ன விதியை? மார்கோனிக்கு எதிர் மார்கோனிக்கு. மார்கோனிக்னாக்கா ஐ மீன் HBr உள்ள H எங்க போகும்? அதிகமா உள்ள Hக்கு போகும். ஸோ Br குறைவாக உள்ள இடத்துக்கு போயிடும். கரெக்டா? ஸோ ஆனா அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ திங்க் ஆன்டி மார்கோனிக் என்ன சொல்லுவோம்? அப்படியே அதுக்கு ஆப்போசிட். குறைவாக Hக்கு H போகும், அதிகமாக Hல Br போகும். அவ்வளவுதான். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ஸ் நல்லா கவனி. மார்கோனிக்ல கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி பார்க்கணும். நல்லா கவனி, நான் எழுதுறேன் பாருங்க. மார்கோனிக் இல்லையா? மார்கோனிக்ல என்ன பண்ணோம்? கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி பார்க்கணும். கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி பார்க்கணும். கார்போகேட்டையான் நிலைப்புத்தன்மை பார்க்கணும். ஓகேவா? அதே வந்து எதிர் மார்கோனிக் இல்லையமா, அதில் நீங்க என்ன சார் பார்க்கணும் சொன்னாக்கா தனி உறுப்பு நிலைப்புத்தன்மை பார்க்கணும். எதிர் மார்கோனிக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மந்திராத விதமா. சோ தனி உறுப்பு நிலைப்புத்தன்மையை பார்க்கணும். புரிஞ்சுது எல்லாருக்கும்?
நான் உனக்கு மார்க்கோடிங் சொல்லும்போது ஸ்வீப் பண்ணல, ஒன்றுல பிரைமரி கார்போஹைட்ரேட் நடக்கும், ஒன்றுல செகண்டரி கார்போஹைட்ரேட் ஃபார்மேஷன் நடக்கும், செகண்டரி வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான், மறக்கூடாது. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் லிசன், கவனி கவனிப்பா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் பாருங்க, நமக்கு கிளாஸ் போயிடலாம். சரியா? 2 minutes. இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண போதும். CH3 CH2 COO minus Na plus use NaOH plus question mark இங்க சூடுபடுத்துதல். ஓகேவா? சூடுபடுத்துதல். ஸோ போடும்போது ஸோ நம்ம சூடுபடுத்தும்போது நமக்கு என்ன சார் கிடைக்கும் சொன்னாக்கா, CH3 plus Na2CO3 நமக்கு கிடைக்கும் இல்லையா? என்ற மேற்கண்ட வினை நிகழ தேவைப்படும் விடுபட்டுள்ள வினைக்காரணி கண்டுபிடி. விடுபட்டுள்ள வினைக்காரணியை கண்டுபிடி. வினைக்காரணியை கண்டுபிடி. ஓகேவா? ஆப்ஷன் ஏ DIBALH, இது டைபால் H நம்ம படிப்போம். அண்ட் B2H6 டைபோரின் பேரு. சிவப்பு பாஸ்பரஸ் CO. சொல்லுப்பா, இது ஆன்சர். Option D, sir. ஆப்ஷன் சாரி டி, ஆப்ஷன் டி இது. சாரி எஸ்ல ஆப்ஷன் டி. சொல்லுப்பா. ஆப்ஷன் D, sir. வெரி குட். டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இது எந்த டாபிக்ல வரக்கூடிய சொல்ல பார்க்கலாம். சொல்லுமா, எந்த டாபிக் வருது? அல்கேனா அல்கைனா? சொல்லுமா. அல்கேன்ல எந்த வினையில வரக்கூடியது? இந்த வினைக்கு பேர் என்ன? அப்போ Decarboxylation. So listen. So already note இருக்கு இந்த வினை. இதமா நாம decarboxylation கரெக்ட்டா? சோ அந்த இடத்துல இருக்கும்.
ஓகேவா? ஆக்சுவலா நம்ம அங்க கொடுத்தது என்னன்னாக்கா அதேதான். ஆனா இங்க என்னன்னாக்கா இங்க வந்து சோடியம் புரோபைனேட் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸ்ல. நல்லா கவனி. நான் என்ன கொடுத்துருக்கேன்? சோடியம் அசிட்டேட் கொடுத்துருப்பேன் ரியாக்ஷன்ல. இங்க சோடியம் புரோபைனேட் கொடுத்துருக்கான். உங்களுக்கு தெரியணும் அதே பேஸ் தான் கேட்டுதான் தெரியணும். புரியுதுமா? இது எப்ப சார்னாக்கா கவனி, இது 2000 ஐ திங்க் 21 தாமா. இது 21 கேட்ட கொஸ்டின் நீட்ல கேட்ட கொஸ்டின் தான். 2021 கேட்ட கொஸ்டின். ஓகேவா? அப்போ எவ்வளவு ஈஸியா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க பாருங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். நான் உங்க நோட் என்ன ரியாக்ஷன் கொடுத்துக்கிறேன், டி கார்பாக்சிலேஷன் சொல்லிட்டு நான் எங்க எழுதுற பாருங்க. லிசன், இந்த ரியாக்ஷன் நோட் கொடுத்துருப்பேன். என்னன்னாக்கா CH3 COO Na. ஓகேவா? gives NaOH பிளஸ் CaO. ஹீட் பண்ணணும் இப்படி சிம்பிள் கொடுத்துருப்பேன். கொடுத்த அப்புறம் என்ன ப்ராடக்ட் கொடுத்துருப்பேன் நான். ஸோ எது ப்ராடக்ட்னா ஐ திங்க் 2 மோல் இல்லையா? CH4 கரெக்டா? CH4 பிளஸ் Na2CO நம்ம Na2CO3 கரெக்டா? இதுதான் நான் நோட்ல கொடுத்துருப்பேன். கரெக்டாமா? ஆமா தானே? சார் CH3 COOH கொடுத்திருக்கீங்க சார். CH3 COOH ன்னு கொடுத்திருக்கீங்க சார். நோ டீகார்பாக்சிலேஷன் எல்லாம் பாருங்க. CH3 CONA கொடுத்துருப்பேன். எங்க தெரியுமா இருக்கும்? ஃபோரியர் ஹவுஸ் மெக்கானிசம் இருக்கா? ஃபோரியர்ஸ் ரியாக்ஷன் வினைவரைமுறை இருக்கா? அந்த டாபிக் கீழே அடுத்த ரியாக்ஷன் பாருங்க. ஃப்ரம் கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுத்துட்டு டீகார்பாக்சிலேஷன் கொடுத்துருப்பேன் நான். கரெக்டா? எஸ் ஆர் நோ? இந்த நோட்டு கொடுத்துப்பேன். பட் ஆனா ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க கொஸ்டின்ஸ். அவ்வளவுதான், வேற ஒன்றும் டிஃபரன்ஸே கிடையாதுமா. புரியுதாமா? அப்போ நீங்க எப்படி படிக்கணும் மட்டும் கொஞ்சம் ஐடியா பண்ணி படிச்சா போதும். மார்க் ஈஸியா எடுத்துடலாம். சரிப்பா? ஓகேமா? நம்ம டாபிக் போயிடலாம் இப்போ. ஓகேவா? டுடே டாபிக் என்ன சார் அப்படின்னா ரொம்ப முக்கியமான டாபிக் டுடே. சரிப்பா? இந்த வருஷம் நமக்கு இதுலயும் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? ஐ திங்க் டுடே டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா அல்கைன். ஓகேவா? டுடே டாபிக் நான் சொல்றேன் அல்கைன்ஸ். ஓகே பாருங்க. alkyne so formula in alkane formula CN H2N okay -2 ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் என்னது அன்சாச்சுரேஷன். ஆமா தானே? நிறைவுறாதது. அன்சாச்சுரேட்டட்னா என்னம்மா? அன்சாச்சுரேட்டட்னா நிறைவுறாதது இதுவும். ஓகேவா? அல்கேன் மட்டும்தான் நிறைவுற்றது. அல்கீன் ஆல்கைன் ரெண்டுமே என்னது? நிறைவுறாததுன்னு சொல்றோம். ஓகேவா? அல்கைன் நம்மள அல்கைன். ஓகேவா? எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ n = 2 தரேன். யாராவது சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் பண்ண போலாம்? ஏன்னா n = 2 கொடுத்தா என்ன வரும்? ஏமா சொல்லுமா? C2H2 C2H2. வெரி குட். 2 2 4 4 - 2 2. கரெக்டா? அப்போ C2H2 எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க Q கார்பன் ஃபர்ஸ்ட் போடணும். நம்ம என்ன டாபிக் பார்த்துக்கிறோம்? அல்கைன். அல்கைன் அப்போ கார்பன் கார்பன் என்ன பாண்ட் வரணும்? ஒரு ட்ரிபிள் பாண்ட் வரணும். அப்போ H என்ன பண்ணோம்? இங்க ஒரு H இங்க ஒரு H கொடுத்தா நமக்கு கார்பன் வேலன்சி 4 வந்துடும். அப்போ இதுக்கு நேம் என்ன சொன்னாக்கா? காமன் நேம் வந்து அசிட்டிலீன். காமன் நேமா அசிட்டிலீன். ஓகேவா? அசிட்டிலீன் என்பது காமன் நேம். ஐயூபேக் நேம் என்ன சார் அப்படின்னு கேட்டா, ஸோ ஐயூபேக் நேம் வந்து நல்லா கவனி. ஸோ 2 கார்பன் எத்து கரெக்ட். 2 கார்பன் எத்து தானே சொல்லுவோம். 2 கார்பன் எத்து. ஸோ ட்ரிபிள் பாண்டு ONE. அப்போ ஈத்தைன். ஓகேவா? என்ன சொல்லிட்டோம்ல? ஈத்தைன். எத்து பிளஸ் ஐன் அதான் ஈத்தைன். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். n = 3 கொடுப்போம். n = 3 தாங்க. அப்போ என்ன வரும்? C3 வரும். H 3 2 6 6 - 2 4. ஓகேவா? அப்போ இதே எப்படி சார் எழுதலாம்?
அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க 3 கார்பன் போடணும் 1 2 3 எனி ஒன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் ஒன்னு வந்து சிங்கிள் பாண்ட். அப்ப H எப்படி கொடுப்பேன் இங்க ஒரு H விட்டா 4 வேலன்சி இந்த செகண்ட் கார்பனுக்கு 4 வேலன்சி ஆல்ரெடி இருக்கு இந்த கார்பனுக்கு 3 வேலன்சி. இதுக்கு காமன் கேட்டா மெத்தில் அசிட்டிலீன் காமன் வேணுமா மெத்தில் அசிட்டிலீன் மெத்தில் அசிட்டிலீன் சொல்லணும். ஐயூபிக் நேம் கேட்டா என்ன சொல்றதா அப்படின்னாக்கா என்ன பண்ணோம் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் 3 கார்பன் தான் என்னது ப்ரோஃபில் இல்லையா ப்ரோஃபில் ட்ரிபிள் பாண்ட் அது YNE ப்ரோபைன் தட்ஸ் ஆல் அவ்வளவுதான் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸோ கவனிமா லிசன் இப்போ n = 4 தரனால n = 4 அப்ப என்ன வரும் C4 வருமா ஸோ 4 2s are 8 8 minus 2 6 வரும் அப்போ C4 H6 கரெக்டா எஸ் அப்ப என்ன எழுதணும்னா 4 கார்பன் 1 2 3 4 கார்பன் எனி ஒன் கார்பனுக்கு என்ன பண்ற ட்ரிபிள் பாண்ட் கொடுத்து ரிமைனிங் கார்பன்லாம் சிங்கிள் பாண்ட் கொடுத்தது அப்போ அங்க என்ன வரும் H இங்க H2 இங்க H3 இதுக்கு நேம் என்ன சொன்னாக்க காமன் நேம் கேட்டா எத்தில் அசிட்டிலீன் புரியுதமா நான் ரவுண்ட் பண்ற பாருங்க இந்த மாதிரி ஃபார்ம் எங்க பதமே காமன் நேம் பொதுவான பேர் சொல்லும்போது அது பேர் அசிட்டிலீன் சொல்லணும் இது கூட என்ன இருக்கோ அது அல்கைல் பேர் சொல்லணும் சரிப்பா அதுதான் நான் சொல்றேன் எத்தில் அசிட்டிலீன் சொல்றேன் எத்தில் அசிட்டிலீன் கரெக்டா இதே ஐயூபிஎஸ் பேர் எப்படி சொல்றேன்னாக்கா அப்போ இப்போ இந்த நம்பர் ஆஃப் கார்பன் ஐட்டம் பார்க்கணும் எவ்வளவு கார்பன் எண்ணிக்கைங்க 4 இல்லையா 4 அப்ப என்னது பியூட்டு கார்பனா பியூட்டு ஸோ ட்ரிபிள் பண்ணுறதுல அது YNE அப்போ பியூட்டைன் தட்ஸ் ஆல். இப்போ 1 செகண்ட் போனேமா இப்போ அதே நான் 4 கார்பன் எழுதுறேன் மறுபடியும் பாருங்க ஸோ 1 2 3 4 எதாச்சா ட்ரிபிள் பாண்ட் நான் இங்கே போடுறேன் அப்போ என்ன பண்றீங்க சிங்கிள் பாண்ட் இங்கே போடுறேன் அப்போ பேலன்ஸ் பண்ணும்போது இங்க CH3 இங்க CH3 பாருங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இது செகண்ட் ஸ்ட்ரக்சர் நேம் பொதுவான பேர் என்ன சொன்னாக்கா இது ஒரு மெத்தில் லெஃப்ட் சைடுல ஒரு மெத்தில் ரைட் சைடுல ஒரு மெத்தில் அப்ப என்னது டைமெத்தில் அசிட்டிலீன் என்ன சொல்லணும் டைமெத்தில் அசிட்டிலீன் சொல்லணும் டைமெத்தில் அசிட்டிலீன் ஓகேவா. இங்க ரைட் சைடுல ஐ மீன் ஐயூபிக் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்கா ஸோ நம்ம தரேன் இப்போ எப்படி நம்ம தரேன் ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன் தேர்ட் கார்பன் ஃபோர்த் கார்பன் இப்போ 4 கார்பன் தான் பியூட்டு 4 கார்பன் தான் பியூட்டு பிளஸ் செகண்ட் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் தான் YNE பியூட் 2 அயன் தட்ஸ் ஆல். அப்போ இந்த 1 and 2 பாருங்க சேம் ஒரே மாதிரி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணானே C4H6 ஆமா தானம்மா. இப்போ இது என்ன ஐசோமர் சொல்வீங்க யார் ஒரு ஆன்சர் போலாம் என்ன ஐசோமர்ஸ் இது வடிவம் என்னப்பா சிஸ் ட்ரான்ஸ்ஃபர் சார் நோ ட்ரிபிள் பாண்ட்ல நோ சிஸ் ட்ரான்ஸ் ஒன்லி டபுள் பாண்ட் ஒன்லி சிஸ் ட்ரான்ஸ். வெரி சிம்பிள் இது ரெண்டும் வந்து இடமாற்றியுமா என்ன மாற்றியும் இடமாற்றியும் ஓகேவா வெரி சிம்பிள். என்ன சார் இடமாற்றியம் சொல்றீங்க ஏன் அப்படின்னாக்கா இது பேர் இடமாற்றியம் சொல்றேன் இந்த ரெண்டுத்துக்கும் 1 and 2 ஏன் இது இடமாற்றியம் அப்படி சொல்றேன்னாக்கா இங்க ட்ரிபிள் பாண்டு ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு கரெக்ட் இங்க ட்ரிபிள் பாண்டு செகண்ட் கார்பன்ல இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு செகண்ட் ஸ்ட்ரக்சர்ல செகண்ட் கார்பன்ல இருக்கு ஸோ நான் இது பேரு இடமாற்றியம் சொல்றோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது புரிஞ்சுதா. ஓகே எஸ் சார் ஓகே இப்போ நான் வந்து n = எவ்வளவு தர போறேன் 5 தர போறேன். அப்போ n = 5 தான் ஃபார்முலா சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் பண்ணலாம். C எவ்வளவுமா C5H10 H10 வரும் நல்லா பாருங்க சார் 8 சார் H8 வரும் ஏன்னா 4 2s are 10 சாரி 5 2s are 10 10 minus 2 எவ்வளோ 8 கரெக்டா. இப்போ இது எப்படி சார் எழுதலாம்க்கா நல்லா கவனிமா நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எழுதுறேன் 1 2 3 4
5. ஓகேவா? செகண்ட் செக்ஷன் எழுதுறேன் 1 2 3 4 5. தேர்ட் செக்ஷன் எழுத போறேன். லிசன், நல்லா கவனி. 1 2 3 4 ஒரு கார்பனை நான் இங்கே போடுறேன். ஓகேவா? எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல நான் ட்ரிபிள் பாண்டை எங்க தரேன் பாருங்க, இங்க தரேன். செகண்ட் ஸ்ட்ரக்சர்ல ட்ரிபிள் பாண்டை இங்க தரேன். தேர்ட் ஸ்ட்ரக்சர்ல ட்ரிபிள் பாண்டை இங்க தரேன். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த கார்பன்ல ஒரு H இருக்கும். இப்போ ரிமைனிங் கார்பன்ல சிங்கிள் பாண்டு. ரிமைனிங் கார்பன்ல சிங்கிள் பாண்டு. அப்போ ஒரு H இங்க கொடுக்குறேன். இங்க அப்போ எவ்வளோ 2 H வரும். இங்க 2 H வரும். இங்க 3 H வரும். அதே மாதிரி இங்கெல்லாம் சிங்கிள் பாண்டு. இங்கெல்லாம் சிங்கிள் பாண்டு. அப்போ இங்க 3 H வரும். இங்க 2 H வரும். இங்க 3 H வரும். கரெக்டா? 3 H வரும். அதே மாதிரி இங்க ஒரே ஒரு H வரும். இங்க சிங்கிள் பாண்டு. இங்க ஒரே ஒரு H. இங்க 3 H வரும். இங்க 3 H வரும். கரெக்டா? எஸ். இப்ப படிமா, இது ஃபர்ஸ்ட்டுக்கு நேம் என்ன சார்? அப்படி சொன்னா பொதுவான பேர் வந்து புரோப்பைல் அசிட்டிலின். புரோப்பைல் அசிட்டிலின் பொதுவான பெயர். ஐயூபிஎஸ் பேர் நான் எழுதுறேன். என்ன சார் ஐயூபிஎஸ் பெயர் அப்படின்னு சொன்னா 5 கார்பன் இருக்கு இல்லையா, அதனால பென்ட். அதனால பென்ட். ட்ரிபிள் பாண்ட் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன்லே இருக்கு. என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன்லே இருக்கு. அதனால பென்ட் 1 அயன். பென்ட் 1 அயன். இப்போ செகண்ட் ஒன் பாருங்க. 1 2 3 4 5. அப்ப செகண்ட் நேம் என்ன சொல்லலாம்? பென்ட் 2 அயன். பென்ட் 2 அயன். கரெக்டா? எஸ். அடுத்தது 1 2 3 4. நேம் என்ன சொல்லலாம்? 3 மெத்தில். 3 மெத்தில். ஓகே, 3 மெத்தில் 4 கார்பன் பியூட். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல YNA. ஸோ 3 மெத்தில் பியூட் 1 அயன் சொல்றோம். ஓகேவா? எஸ். இது இப்போ கவனமா நல்லா கவனி. நான் கேட்குற கொஸ்டினுக்கு இப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ணோம். 1 and 2. இப்போ பாருமா, இது எது ஒண்ணுனா இது 1, இது செகண்ட் ஸ்ட்ரக்சர், இது தேர்ட் ஸ்ட்ரக்சர். 1 and 2 என்ன ஐசோமர்ஸ்? 1 and 2 என்ன ஐசோமர்ஸ்? 1 3 and 2 3. 1 3 and 2 3. இது ரெண்டு என்ன ஐசோமர்ஸ்? சொல்லுப்பா, யார் கரெக்டா ஆன்சர் பண்ண பாருங்க. 1 and 2 இடமாற்றியம் சார். வெரி குட், வெரி குட், நைஸ். இது இடமாற்றியம். ஓகேவா? இடமாற்றியம். So 1 and 3 and 2 and 3 செயின் ஐசோமர்ஸ். சூப்பர், வெரி குட். அவ்வளவுதான். சங்கிலி தொடர் மாற்றியம், செயின் ஐசோமர்ஸ் இல்லையா? சங்கிலி தொடர் மாற்றியம். சங்கிலி தொடர் மாற்றியம். இதுல யாருக்கா டவுட் இருக்கா? எஸ் நோ? சொல்லுமா, டவுட் இருக்கா? இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. C5H8ல எத்தனை ஐசோமர்ஸ் கிட்ட எடுத்து சொல்லுவீங்க? 2 ஐசோமர்ஸ். ஒன்னு இடமாற்றியம், ஒன்னு சங்கிலி தொடர் மாற்றியம். கரெக்டா? இதுல எது இடமாற்றியம், எது சங்கிலி தொடர் மாற்றியம் சொல்ல தெரியணும். 1 and 2 இடமாற்றியம், 1 3 and 2 3 சங்கிலி தொடர் மாற்றியம் தெரியணும் உனக்கு. புரியுதப்பா? நான் வச்சு மறக்கூடாது. சரியா? ஓகேமா. ஐ திங்க் நெக்ஸ்ட் கவனி பார்க்கலாம். லிசன். இப்போ நான் இங்கே நான் எழுதுறேன். நீ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் வீட்டில். புரியுதா? ஃப்ரீ டைம் இருக்கும்போது என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரியா? என்ன சார் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படி சொன்னா பாரு. C6H10ல எவ்வளோ ஐசோமர்ஸ் நான் சொல்லிடுறேன். நீ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து எனக்கு ஆன்சர் பண்ண கரெக்டா இல்லையா சொல்லு. 7 ஐசோமர்ஸ் பாசிபிள். எவ்வளோ ஐசோமர்ஸ் பாசிபிள்? இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் இல்லைம்மா, இது மெமரி தான் பண்ணிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். நான் வச்சுக்கோ. C6H10ல 7 ஐசோமர்ஸ் இருக்கும், பார்த்துக்க. ஓகேவா? எஸ்மா. ஓகே, நெக்ஸ்ட் கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னாக்கா கவனி.
நான் ஈத்தைன் எழுதுறேன். CH ட்ரிபிள் பாண்டு CH எழுதுறேன். ஓகேவா? எஸ், எழுதிட்ட உடனே இதுல ஒரே ஒரு பாண்டு மட்டும் சிக்மா பாண்டு, ரிமைனிங் இருக்கிற 2 பாண்டு என்ன பண்ணா பை பாண்டு. 2 பை பாண்டு, ஒரு சிக்மா பாண்டு. இது இந்த கார்பனுடைய என்ன ஹைபிரிடைசேஷன் கேட்டா sp ஹைபிரிடைசேஷன். ட்ரிபிள் பாண்ட் கார்பன் அது sp ஹைபிரிடைசேஷன். ஓகேவா? sp ஹைபிரிடைசேஷன். ஓகேவா? சோ sp ஹைபிரிடைசேஷன் பண்றது நேர்கோடு. என்ன சொல்லணும்? நேர்கோடு. ஓகேப்பா? இது தெரியும் உனக்கு, புரியுதாமா? மறக்கவே கூடாது, ஞாபகம் வச்சுக்க மாறேன். எஸ், ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் பண்ண போகிறோம் ப்ரிப்பரேஷன் பற்றி பார்க்கலாம். என்ன ப்ரிப்பரேஷன்? ஐ மீன் தயாரிப்பு முறைகள். தயாரிப்பு முறைகள். தயாரிப்பு முறைகள் ஓகேவா? அல்ல ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஃப்ரம் விசினல் டைஹாலைட்ஸ். இதில் தயாரிக்க போகிறோமா? ஃப்ரம் விசினல். நான் நேற்று சொன்ன உனக்கு விசினல்னா என்ன மீனிங்மா? யாராவது டிரான்ஸ்ஃபர் போலாம். ப்ராசஸ் சொல்லணும். பக்கத்துல ஹாலஜன் இருக்கும். வெரி குட். பக்கத்து கார்பன்ல ஹாலஜன்ஸ் இருந்தா விசினல் டைஹாலைட்ஸ். சப்போஸ் விசினல் டையால் அப்படி சொன்னா என்ன சொல்வீங்க? டையால் OH இருக்கும் சார். வெரி குட். அவ்வளவுதான். பக்கத்து கார்பன்ல OH தான் விசினல் டையால். அதே கார்பன்ல ஹாலஜன்ஸ் தான் அது விசினல் டைஹாலைட்ஸ். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எஸ், பாருங்க CH2Br, இங்க CH2Br. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்குமா, மறக்கவே மறக்காத. சரியாமா? நான் உங்களுக்கு 3 ரியாக்ஷன் தான் சொல்றேன். இரட்டை பிடிப்போ முப்பிணைப்போ வினைப்படு பொருள் வந்தா அது சேர்க்கை வினை. என்ன வினை? சேர்க்கை வினை. புரியுதமா? சேர்க்கை வினை நிகழும் போது இரட்டை பிடிப்பு ஒற்றை பிடிப்பு மாறும், முப்பிணைப்பு இரட்டை பிடிப்பு மாறும், இரட்டை பிடிப்பு மறுபடியும் பண்ணா ஒற்றை பிடிப்பு மாறும். இது ஞாபகம் வச்சு மறக்கூடாது. ஒற்றை பிடிப்புல என்ன சார் நடக்கும் அப்படி சொன்னா நீக்க வினை நடக்கும், இல்ல பதிலீட்டு வினை நடக்கும். நீக்க வினை நடக்கும், இல்ல பதிலீட்டு வினை நடக்கும். நீக்க வினை எப்ப சார் நடக்கும்னா கேட்டலிஸ்ட் வந்து காரமா இருக்கும். கேட்டலிஸ்ட் என்ன இருக்கும்? காரமா இருந்தா அது நீக்க வினை. புரியுதமா? ஞாபகம் வச்சு மறக்காத. அப்ப என்னென்ன மாதிரி சார் காரம் இருக்கு நமக்கு அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இதுல என்னது? காரம். அப்போ ஒற்றை பிடிப்புல இந்த காரத்தை பார்த்தவே என்னது வினைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும், நீக்க வினைன்னு தெரியணும். புரியுதமா? அப்ப நான் என்ன எழுதுறேன் பாருங்க, ஆல்கஹால் கலந்த காரம். ஓகே, என்ன எழுதுறேன்? ஆல்கஹால் கலந்த KOH எடுத்துக்கிறேன். அப்போ KOH என்னது? அப்போ காரம் இல்லையா? அப்ப காரம் சிங்கிள் பாண்ட்ல என்ன வினை நிகழ்ச்சி சொல்லிக்கிறேன்? இப்போ நீக்க வினை. நான் சொன்னேன் நீக்க வினை எப்படி நடக்கும் சொல்லு பாருங்க. ஒருத்தர் எங்க நீக்க வினை நடக்குமா? வேகமா சொல்லணும். ஆல்பா கார்பன். வெரி குட். ஏது ஆல்பா கார்பன்? இந்த புரோமினுக்கு பக்கத்துல உள்ளது. நோ நோ, ஐ மீன் நிச்சயத்துக்கு அட்டாச்சன கார்பன் ஆல்பா கார்பன். அப்போ இங்கேயும் புரோமின் இருக்கு, இங்கேயும் புரோமின் இருக்கு. அப்ப நீங்க எதுனா ஒரு புரோமின் ஆல்பா வச்சுக்கோ, இன்னொரு இது இருக்கு அப்படின்னா பீட்டான்னு வச்சுக்கோ. ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆல்பா, இது பீட்டான்னு சொல்றேன். இப்ப ஆல்பா வந்து என்ன வெளியே போகணும்? டிஆர் வெளியே போகணும். பீட்டா வந்து ஹெச் வெளியே போகணும். என்ன வெளியே போகும்? HBr வெளியே போகும். கரெக்டா? அப்ப நமக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படி சொன்னா, சோ இங்க H பீட்டோட H படிச்சுன்னா என்ன இருக்குங்க? ஒரு Br மட்டும் இருக்கும். இங்க என்னது? அது மாதிரி ஆல்பா பீட்டா கிடையில என்ன பாண்ட் கிரியேஷன் ஆகும்? டபுள் பாண்ட் கிரியேஷன் ஆகும். கரெக்டா? எஸ். அப்ப இங்க என்ன இருக்கும்? CH2 மட்டும் இருக்கும். இப்ப சொல்லலாம், இப்ப மறுபடியும் ஒரு இதுல ஒரு சோடாமைன் போடுறேன். ஐ மீன் சோடாமைன் அது ஒரு காரம், NaNH2 சோடாமைன் இல்லையா? இதுவும் ஒரு காரம்.
அப்ப இந்த காரத்தை போட்டோடனே என்ன சார் நடக்கும் அப்படின்னா அதே நீக்குவினை நடக்கும். எப்படி சார் நீக்குவினை நடக்குங்க அப்படி சொன்னா ஸோ பிஆர் இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன், பக்கத்து கார்பன் பீட்டா கார்பன். அப்ப பிஆர் இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன் என்ன வழி போகும்? பிஆர் போகும். பீட்டா கார்பன் வந்து ஹெச் போகும். அப்ப என்ன வழி போயிடும்? ஹெச்பிஆர் வழி போகும். அப்ப ஹெச்பிஆர் வழி போயிடுச்சு நமக்கு என்ன இருக்கும்? சிஹெச் இல்லையா? ஸோ ட்ரிபிள் பண்ணாங்க. இப்ப நமக்கு என்ன கிடைச்சது? அல்கைன் கிடைச்சிக்குது. இதுதான் தயாரிப்பு முறைகள். புரியுதா இது? அப்ப ஞாபகம் வச்சுப்பியா? ஒரு வினைப்படு பொருளை பார்த்தோன்னே ஒரு ஆர்கானிக் வினை சொல்லணும். நீங்க இது நீக்க வினை சார், இது செயற்கை வினை, இது வந்து பதிலீட்டு வினை சொல்லி தெரியணும். புரியுதாமா? எப்ப நீக்க வினை சொல்லு பார்க்கலாம். யாராவது சொல்லு பார்க்கலாம். எப்ப நீக்க வினை சொல்லணும்? ஒற்றை பிணைப்புல OH காரம். ஒற்றை பிணைப்புல வந்து அது பேர் லீவிங் குரூப்மா. இது பேர் வந்து லீவிங் குரூப் சொல்லுவாங்க. வெளியிடும் தொகுதி இருக்கணும். வெளியிடும் தொகுதி எதுலாம்? புளோரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆல்கஹால், இந்த மாதிரி எல்லாமே அந்த வெளிவிடும் தொகுதி இருக்கணும். வினைப்படு பொருளை ஒற்றை பிணைப்பா இருக்கணும். அந்த கேட்டஸ் என்ன பண்ணணும்? வினைவேக மாற்றி காரமா இருக்கணும். என்ன இருக்கணும்? காரம். இது போட்டவே என்ன வினை? அது நீக்க வினை. நீக்க வினை எப்படி நகழும்? எந்த வினைச்செயல் தொகுதி வந்து ஒரு கார்பன் இருக்கோ அந்த கார்பன் ஆல்பா கார்பன், அந்த கார்பன் பக்கத்து கார்பன் பீட்டா கார்பன். ஆல்பா கார்பன் எப்பவுமே வினைச்செயல் தொகுதி தான் வெளியே போகணும். பீட்டா கார்பன் எப்பவுமே H தான் வெளியே போகணும். இது மறக்கூடாது. ஓகேவா? நான் சொல்றது புரிஞ்சதா இருக்கும்? எஸ் சார். ஓகேமா. ஓகே. அண்ட் செகண்ட் ரியாக்ஷன் பாருங்க. ஃப்ரம் இப்ப நம்ம நீக்க வினை, இப்ப நம்ம கூட்டு வினையில செயற்கை வினையில இருந்து நம்ம 2 விதி பார்த்தல. என்ன விதியை சொல்ல போறாரு ஒருத்தர்? செயற்கை வினையில நம்ம 2 விதி பார்த்தோம். நாம இருக்கா இல்லையா? எஸ் சார். என்னென்ன வினை? என்னென்ன விதி? மார்கோனிக்காவும் ஆன்டி மார்கோனிக்காவும். வெரி குட். மார்கோனிக் ஆன்டி மார்கோனிக் பார்த்தோம்ல, அதே மாதிரி நீக்க வினையில் 2 இருக்கு. தெரியுமா இருக்காது? ஆல்கஹால் லெசன் சார் முடிச்சாராமா? எஸ் ஆர் நோ? நோ சார். ஆல்கஹால் லெசன் முடியல இன்னும் உனக்கு? அது மட்டும் தான் சார் இருக்குது ஆர்கானிக்ல. ஆல்கஹால் முடியலையோ? ஓகே. அதெல்லாம் படிச்சுப்பீங்க. சேட்செவ் விதி படிச்சிட்டியா? 12th படிக்கும்போது படிச்சுப்பீங்க. சேட்செவ் விதி, ஹாஃப்மன் விதி. ஓகேவா? இது 2 எதுக்குன்னா நீக்க வினைக்கு பயன்படுத்துவோம். எதுக்கு பயன்படுத்துவோம்? நீக்க வினைக்கு பயன்படுத்துவோம். சரிமா? அதை நான் நீக்க வினை சொல்லும்போது நான் சொல்றேன். எஸ். இப்ப கவனிப்பாங்களா? இங்க ஃப்ரம் ஜெம் டைஹாலைடு. இப்ப நம்ம முன்னாடி பார்த்து விசினல். நல்லா கவனிமா. இந்த விசினல் என்ற வேர்டுக்கு என்ன மீனிங்? ஓகேவா? இப்ப இந்த செமினலுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்கணும் எல்லாரும். சரியா? விசினல் சொன்னா பக்கத்து காபல ஹாலஜன்ஸ் இருந்தா அது விசினல். ஜெமினல் சொன்னா ஒரே காபல ஹாலஜன்ஸ் இருக்கணும். 2 ஹாலஜன்ஸ் இருக்கணும். ஒரே காபல 2 ஹாலஜன்ஸ் இருந்தா அது சோ ஜெமினல். மீனிங் புரியுதா? மீனிங் புரிஞ்சு படிக்கணும். படிக்கும்போது சரியா? ஏதோ நம்ம படிச்சோம் மனப்பாடம் பண்ணோம் அப்படி கூடாது. ஓகே. 1 செகண்ட் பாருங்க. லிசன். அப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பாருங்கம்மா, எழுதணும் பாருங்க. ரியாக்ஷன் இதை பாருங்க. CH3, ஓகே, CH2, CH2, then CCl, CH. ஓகேவா? இதில் என்ன பண்ணோம்? ஆல்கஹாலிக் KOH போடுறோம். புரியுதாமா? ஆல்கஹாலிக் ஃபுல் ஃபார்ம் எதுக்கும் நான் ஷார்ட் எழுதுறேன். ஆல்கஹாலிக் KOH போடுறோம். போடும்போது நீங்க என்ன வினை சொல்வீங்க? என்ன வினைமா அது? ஆல்ரெடி சொன்ன என்ன வினை இது? எலிமினேஷன். நீக்க வினை, எலிமினேஷன் ரியாக்ஷன். கரெக்ட்டா? ஓகே. இது வினைப்படு பொருளுக்கு பேர் சொல்ல போறேன். ஒருத்தர் என்ன பேர் சொல்றேன்? என்ன நேம் சொல்லலாம்? 1,1-டைக்ளோரோப்ரோபேன் சார். வெரி குட். 1,1-டைக்ளோரோப்ரோபேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் கார்பன், குளோரின் அட்டாச் கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். ஒரே கார்பன்ல 2 குளோரின் பாருங்க. இதுக்கு பேர் தான் சொன்னேன் ஜெமினல் சொன்னேன். ஜெம் ஷார்ட் அஸ் ஜெம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு பேர் கேட்டா 1,1-டைக்ளோரோ 3 கார்பன் ரூட் விட ப்ரொஃப் சிங்கிள் பாண்ட் ANA 1,1-டைக்ளோரோப்ரோபேன். அவ்வளவுதான்.
ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீங்க மறக்கூடாதுமா அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். அதான் ரெடி எடுத்து பாவம் கெமிஸ்ட் மாட்டேன் புரியுதுமா? ஓகே, இப்ப இந்த ஆள்களை கே வச்சு போட்டிருக்கியா? அப்ப இங்க நீக்க வினை நீயா தான் சொல்லிருந்தேன் இல்லையா? எப்படி சார் நடக்கும் நீக்க வினை அப்படின்னா? அப்போ இந்த சிஎல் அட்டாச் கார்பன் என்ன கார்பன்? ஆல்பா கார்பன். அது பக்கத்து கார்பன் பீட்டா கார்பன். கரெக்டா? அப்ப ஆல்பா கார்பன் என்ன வெளியே போகும்? சிஎல். பீட்டா கார்பன் ஹெச். அப்ப என்னன்னா HCl வெளியே போகும். என்ன வெளியே போகும்? HCl வெளியில போயிடும். அப்ப ரிமைனிங் என்ன சார் இருக்கும் அப்படின்னா CH3 சிங்கிள் பாண்டு. பீட்டா கப்பல்ல CH மட்டும் இருக்கும், டபுள் பாண்டு உருவாகும். இங்க ஆல்பா கப்பல்ல CHCl மட்டும் இருக்கும். ஓகேவா? எஸ். இப்ப மறுபடியும் இதுல என்ன பண்றேன்னாக்கா அதே ஆள்களுக்கே வச்சு போடுறேன். என்ன போடுறேன்? அதே ஆள்களுக்கே வச்சு போடுறேன். என் வினை விளை பொருள் சொல்லுமா யாராவது? அப்படின்னா இப்போ சிஎலுக்கு கார்பன் மாதிரி அது இது ஆல்பா கார்பன், பக்கத்து கார்பன் பீட்டா கார்பன். அப்ப என்ன வெளியே போயிடும்? மறுபடியும் HCl வெளியே போயிடுமா? ஆமா தானே? HCl வெளியே போயிடுச்சுன்னா அப்ப என்ன இருக்கும் மீதம் பாருங்க? CH3 இருக்கும். ஓகேவா? பீட்டா கார்பன்ல C மட்டும் இருக்கும். இப்ப டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டா மாறிடும். ஆல்பா கார்பன்ல CH மட்டும் இருக்கும். ப்ரோபைன் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆர் யூ கரெக்ட்? எஸ் சார். வெரி குட். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் தரேன். புரியுதுமா? எனக்கு ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். இப்போ இங்க CH2 ஓகேவா? CH2 சிங்கிள் பாண்டு Cl சிங்கிள் பாண்டு CH2 Cl. இது முதல்ல ஜெமினலா விசினலா? யாராவது ஆன்சர் பண்ண பார்க்கலாம்? விசினல் சார். வெரி குட். விசினல். பக்கத்து கப்பல் விசினல். ஒரே கப்பல்னா ஜெமினல் சொல்லியிருக்கேன். இதுலயே ஆள்காலுக்கே வச்சு போடுறேன். ஓகேவா? ஆள்காலுக்கே வச்சு போடுறேன். அப்ப ஆள்காலுக்கே வச்சு போட்டா என்ன கிடைக்கும்? ஆள்காலுக்கே வச்சு போட்டா சோ ஆள்காலுக்கே வச்சு போடுவோம். போட்டா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? நேம் சொல்லுங்க யாராவது ஃபாஸ்டா சொல்லணும். 1 1 1 1 to என்னப்பா? 1 to dichloroethane. ஐ நல்லா. ஐ மீன் நான் கேக்குறது ப்ராடக்ட் கேக்குறேன், விலை பொருள் கேக்குறேன். 1 chloro 1 குளோரோ ethane. ஈத்தேனா ஈத்தீனா? ஈத்தீன். வெரி குட். ஈத்தீன் கிடைக்கும் இல்லையா? 1 குளோரோ ஈத்தீன். எப்படி சார் அப்படின்னாக்கா கவனி, ரொம்ப சிம்பிள் இல்லையா? எப்படின்னாக்கா ஏதாவது ஒரு சீல் இருக்கிற கார்பன் ஆல்பான்னு வச்சுக்கோ, பக்கத்துல இருக்க பீட்டாட வச்சுக்கோ. கரெக்டா? ஆல்பா வந்து Cl, பீட்டா வந்து H. என்ன வெளிப்படும்? HCl வெளிப்படும். கரெக்டாமா? அப்ப என்ன இருக்கும் அப்ப அப்படின்னா பீட்டா கார்பன்ல CH2 ஓகே CH2 Cl இருக்கும். சோ டபுள் பாண்டு. சோ என்ன இருக்குங்க? CH2 இருக்கும். இப்போ மறுபடியும் இதுல ஆல்காலிக்கே வச்சு போடுறேன். அப்ப என்ன நடக்கும் இப்போ? சோ Cl-க்கு இருக்க ஆல்பா கார்பன், பக்கத்து கார்பன் பீட்டா கார்பன். இப்ப மறுபடியும் என்ன வெளிப்படுங்க? மறுபடியும் ஒரு HCl வெளிப்படும். அப்ப HCl வெளிப்படுச்சா நமக்கு என்ன இருக்குமா? சாரி, இங்க CH மட்டும் தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? இங்க CH மட்டும் தான் இருக்கும். ஓகே எஸ். இப்ப சொல்லு போகலாம். இப்ப என்ன வெளிப்படும்? மறுபடியும் HCl வெளிப்படுச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ CH ட்ரிபிள் பாண்டு CH கிடைக்கும். CH இருக்கும், இந்த ட்ரிபிள் பாண்ட் ஆயிடும், இந்த CH ஆயிடும் CH. தட் இஸ் ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதா? எஸ் ஆர் நோ? இதுல டவுட்னே கேளுங்க. ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் இதெல்லாம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் சம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டேக் மாதிரி எழுதலாமா? இயற்பியல் பண்புகளை எழுதிக்குமா? இயற்பியல் பண்புகளை எழுதிக்கும். கவனி, இயற்பியல் பண்பு ஓகே. என்னென்ன இயல்பு பண்புகள் எதுக்குப்பா?
இயற்பியல் பண்புகள். ஓகேவா? அப்போ என்ன சொல்லணும்னாக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முதல் 3 புரியுதா? முதல் 3 கார்பன்கள். அப்ப என்னது? ஈத்தைன், புரோபைன், பியூட்டைன். முதல் 3 கார்பன் என்னவா இருக்கும் சொன்னாக்கா வாயுவா இருக்கும். முதல் 3 கார்பனா இருக்கும். ஆல்கைன் எல்லாமே வாயுவா இருக்கும். ஓகேவா? அடுத்த 8 கார்பன்கள் என்ன வரும்னாக்கா திரவமா இருக்கும், நீர்மமா இருக்கும். ஓகேவா? அடுத்த 8 நீர்மமா இருக்கும். உயர் அல்கைன் அது 8க்கு மேல இருக்கலாம். உயர் அல்கைன்ஸ் உயர் அல்கைன் என்ன வரும்னாக்கா திண்மமா இருக்கும். இதெல்லாம் நீங்க இப்பயே படிச்சணும். மறுபடியும் அப்புறமா படிச்சதுனால சொல்லக்கூடாது. இப்பவே படிச்சிடணும். முதல் 3 கார்பன் வாயுவா இருக்கும். அடுத்த 8 நீர்மமா இருக்கும். மீதுங்க அதுக்கு மேல இருக்கிறதுலாம் திண்மமா இருக்கும் தெரிஞ்சுக்கணும். சரிமா? அடுத்தது இவை அனைத்தும் என்னது? சோ நிறமற்றவை, மனமற்றவை. எது? அல்கைன் எல்லாமே. இவை அனைத்தும் நிறமற்றவை, மற்றும் மனமற்றவை. ஓகேவா? மனமற்றவை. நெக்ஸ்ட் இவை அனைத்து நிறமற்றவை மற்றும் மனமற்றவை. எதை தவிரனாக்கா அசிட்டிலின் தவிர. ஏன்னா அசிட்டிலுக்கு மனம் இருக்கு. என்ன மனசா இருக்கு அப்படின்னாக்கா பூண்டின் மனம். பூண்டு மனம் கொண்டது. ஓகேவா? வரக்கூடாது. நெக்ஸ்ட் குறைந்தளவு நீரில் கரையும். நெக்ஸ்ட் நம்ம அல்கைன்கள் எல்லாமே அது குறைந்தளவு நீரில் கரையும். குறைந்தளவு நீரில் கரையும். ஓகேவா? எஸ். அடுத்தது எல்லாரும் எழுதுத்தனமா டைப் பண்ணதானே? யாராவது எழுத இருக்கியா? நோ சார், எழுதுறோம். எஸ் சார். வெரி குட். நம்ம ஆன்லைன்ல தானே கவனிக்கிறோம். எழுதாம இருக்கலாம் ஜாலியா அப்படின்னு நினைக்கூடாதுனே. பசங்க எழுதணும். புரிந்தாலும் நீரில் கரையும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் சோ கரிம கரைப்பானில் அதிகளவு கரையும். கரிம கரைப்பானில் அதிகளவு கரையும். என்னென்ன கரிம கரைப்பான் அப்படி சொன்னா C6H6. நேம் என்ன? CH3 C டபுள் பாண்ட் O CH3. நேம் என்ன இதுக்கலாம்? தென் CH3 CH2 Cl. இல்ல நேம் என்னமா? ஃபர்ஸ்ட் நேம் என்ன? CH6 நேம் என்னமா? பென்சீன் சார். பென்சீன். CH3 C டபுள் பாண்ட் O CH னா அசிட்டோன். வெரி குட். CH3 CH2 Cl னா ethyl chloride. Sorry. CH3 one second. OH. Ethyl alcohol. Cl not OH. Okay, ethyl alcohol. இதெல்லாம் கரையும். புரியுதாமா? எஸ். அடுத்துமா வேதியியல் பண்புகள். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்பது வேதியியல் பண்புகள். சரியா? என்னென்ன வேதியியல் பண்புகள்? ஓகே, வேதியியல் பண்புகள் நல்ல கவனி. இப்ப நம்ம வினை பார்க்க போறோம். வேதியியல் பண்புல வேதியியல் பண்புகள் கரெக்டா? அதுல நம்ம பார்க்க போறது முக்கியமானது. இது ஆல்ரெடி கேட்டது, ஞாபகம் வச்சுக்கோ. சோ அல்கைனின் அசிடிக் தன்மை. அல்கைனின்
அசிட்டிக் தன்மை டாபிக். ஓகேவா? ஆல்கைனுடைய அசிட் தன்மை எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கவனி. ஃபர்ஸ்ட் ஒன் நேம் வந்து CH triple bond CH, then CH2 double bond CH2, then CH3 single bond CH3. ஓகேவா? இது எதுக்கு அதிக அசிட் தன்மை யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்கப்பா யாராவது. அசிட்டிலின் ஏன் அதிகம்? ஓகே, நான் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ்ல சொல்றேன், வச்சுக்கோ. புரியுதாமா? சோ எஸ்ஸின் தன்மை, எஸ் இருக்கு இல்லையா, அந்த எஸ்ஸின் தன்மை அதிகமா இருந்து சொன்னாக்கா அசிட்டிக் தன்மை அதிகமா இருக்கும். அசிட்டிக். ஓகேவா? அசிட்டிக் தன்மை எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். இப்ப எப்படி சார் நம்ம முதல்ல எஸ் தன்மை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இப்ப இந்த கார்பன் என்னமா ஹைபிரிடைசேஷன் என்ன என்னக்குள்ள போகுது? SP sir. SP sir. வெரி குட். ட்ரிபிள் பாண்ட் தான் SP. செகண்ட் ஒன்மா இது SP2 sir. SP2. தேர்ட் ஒன் இது SP3 sir. வெரி குட், வெரி குட், நைஸ். புரியுதா? எஸ். இப்ப ஒரு நிமிஷம் கவனி, இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல பாருங்க. இங்க S ஒன்னு தான் இருக்கு, S ஒரே ஒரு ஆர்பிட்டல் தான் அப்டேட் பண்ணுது, P ஒரே ஒரு ஆர்பிட்டல் தான் அப்டேட் பண்ணுது. அப்போ இது 50%, ஓகேவா? இது 50%. ஆர் கரெக்ட்? எஸ். இப்போ நீங்க சொல்ல பார்க்கலாம், இங்க எவ்வளவு S எவ்வளவு பர்சன்டேஜ்? இங்க 33 பாயிண்ட் சம்திங். அதே மாதிரி இங்க P2 எவ்வளவு? 66 பாயிண்ட் சம்திங். அந்த பாயிண்ட் நான் எழுதல, புரியுதுமா? நீங்க சொல்ல பார்க்கலாம், S எவ்வளவு? 25%. P3 எவ்வளவு? 75. அவ்வளவுதான். இப்ப சொல்லு, எங்க S அதிகமா இருக்குது? S கேரக்டர், S தன்மை எங்க அதிகமா இருக்கு? SP. வெரி குட். அப்ப ஆர்டர் எதுக்கு? அசிட் தன்மை எப்படி அதுக்கு அதிகமா இருக்கும். அப்போ தட் இஸ் ஆர்டர். இது ஆல்ரெடி நீட்ல கேட்ட क्वेश्चन. புரியுதா? இதுதான் கான்செப்ட். புரியுதா? S தன்மை அதிகமா இருந்தா இதுதான் கான்செப்ட். S தன்மை அதிகமா இருந்தா அசிடிக் தன்மை அதிகமா இருக்கும். அப்படின்னாக்கா ஜஸ்ட் இந்த பாண்டை வச்சு நீ சொல்ல வேண்டியதான். ட்ரிபிள் பண்ணா SP, டபுள் பண்ணா SP2, சிங்கிள் பண்ணா SP3 அப்படி சொன்னா போதும். சரிப்பா? ஓகே, லிசன். நெக்ஸ்ட் கவனிங்க. கவனிங்க. ஓகேப்பா, லிசன். நெக்ஸ்ட் செயற்கை வினை டாபிக் இருக்கும். முக்கியமான நம்ம பார்க்கறது எல்லாமே ரொம்ப முக்கியமானது செயற்கை வினை. ஓகேவா? செயற்கை வினை. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் சேர்க்கை வினை. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஹைட்ரஜன் சேர்க்கை வினை. ஹைட்ரஜன் சேர்க்கை வினை. ஹைட்ரஜன் சேர்க்கை வினை. ஓகே, எஸ். நல்லா போகணும், நல்லா கவனிமா. கவனி. லிசன். CH triple bond CH plus H2 gives
என்னன்னு கேட்டிஸ்ட் பிளாட் பாருங்க. பிளாட்டினம் போடலாம், பெல்லடியம் போடலாம், நிக்கல் ஏதோ ஒண்ணு போடலாம். புரியுதாமா? அவங்க 3மே கொடுத்துட்டேன். அவங்க எதனா ஒண்ணு கேட்டாலும் ஆன்சர் தெரியணும். புரியுதா? ஸோ ஆன்சர் CH triple bond CH plus H2 PT VD NI. ஓகேவா? எஸ், நல்லா கவனிமா, நல்லா கவனிங்க. இப்போ இந்த வினைப்படு பொருள் பார்த்தோன்னே நீங்க என்ன வினை சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்? சொல்லுப்பா, என்ன சொல்லுவீங்க வினைப்படு பொருள் பார்த்த உடனே? சேர்க்கை வினை சார். சேர்க்கை வினை இல்லையா? எஸ். இப்ப இங்க மார்க்கோனிக்கோ இல்ல எத்தனை மார்க்கோனிக்கோ யூஸ் பண்ண போறியா வேணாமா? யாராவது சொல்லி பார்க்கலாம். யூஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாதா? பண்ண முடியாது சார். ஏன் பண்ண முடியாதுமா? சிமெட்ரிக்கல். வெரி குட், சீர்மை உள்ளதாக இருக்குது. ஏன்னு சொன்னா கவனி, இந்த காபலி ஒரே ஒரு எச் தான் இருக்கு, இந்த காபலி ஒரே எச் தான் இருக்கு. அப்போ சீர்மை உள்ளதா இருக்குது. அப்போ நம்ம மார்க்கோனிக்கு எதிர் மார்க்கோனிக்கு யூஸ் பண்ண கூடாது, யூஸ் பண்ண தேவையே அவசியம் கிடையாது. புரியுதுமா? அப்போ நீ டேரக்டா என்ன பண்ணலாம்? நமக்கு தெரிஞ்ச அடிஷன் வினை எப்படி பண்ணுவேன்? எச் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் காபல ஒரு எச் வந்துடும், ஆல்ரெடி அங்க ஒரு எச் இருக்கு. அப்போ CH2 மாறிடும். சேர்க்கை வினை நிகழும் போது ட்ரிபிள் பாண்ட் என்ன மாறும் சொன்னேன்? டபுள் பாண்டா மாறும். இங்க ஆல்ரெடி ஒரு எச் இருக்கு, ஒரு எச் வந்தா CH2. கரெக்டா? இது இந்த மாதிரி சிம்பிள் போட்டவே நிலைப்புத்தன்மை அற்றது. இந்த CH டபுள் பண்ணாமா அந்த நிலைப்புத்தன்மை அற்றதாக இருக்குது. அதனால மறுபடியும் ஒரு அடிஷனல் ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு H2 போடுற, அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லி பார்க்கலாம். இப்ப மார்க்கோனிக் எதிர் மார்க்கோனிக் யூஸ் பண்ண போறேன் மறுபடியும். சீக்கிரம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணணும். நோ சார். நோ. ஏன்னா இப்ப என்னது சீர்மை உள்ளதுதான் இல்லையா? அதனால அப்போ நமக்கு சாதாரணமா பண்ணா போதும். அப்போ ஆல்ரெடி CH2 ஒரு H இருந்தா CH3 டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறிடும், மறுபடியும் ஒரு CH ஈத்தேன் கிடைக்கும். கரெக்டா? எஸ். இப்ப நீங்க எனக்கு டேட்டா ப்ராடக்ட் சொல்ல போல இருக்கு. CH3 சிங்கிள் பாண்டு, C ட்ரிபிள் பாண்டு, CH பிளஸ் அதே H2 போடுற, போட்டு என்ன பண்ற அதே கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணா நமக்கு எனக்கு ப்ராடக்ட் சொல்ல போறோம். டைரக்டா நேம் சொல்லுங்க, ப்ராடக்ட் நேம். Propene. ப்ரோப்பீனா ப்ரோப்பேனா? Pene. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோப்பீன். கரெக்டாமா? அப்ப என்னது? CH3 சிங்கிள் பாண்டு, CH டபுள் பாண்டு, CH2. எஸ், இது அன்ஸ்டேபிள். இப்ப என்ன ஸ்டேபிளா மாத்த என்ன பண்ணோம்? ஒரு H2 போடுற மாதிரி. அப்ப என்ன கிடைக்கும்? Propane. வெரி குட். CH3 CH2 CH3. இப்போ இது எப்படி சார் கொஸ்டினை கேட்பாங்க நமக்கு நீட்ல அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்க. வினை கேட்க மாட்டாங்க, ஏன்னா உனக்கு வினை தெரியும். உனக்கு என்ன கொஸ்டின் கேட்பானாக்கா இந்த கூற்று காரணி கொஸ்டின் அந்த மாதிரி டைப்ல கேட்பாங்க. எப்படி கேட்பானாக்கா அல்கைனை சேர்க்கை வினை நிகழ்த்தும் போது அல்கைனா மாறும், அல்கைனை சேர்க்கை வினை நிகழ்த்தும் போது அல்கீனா மாறும், அல்கைனை சேர்க்கை நிகழ்த்தும் போது அல்கைனா மாறும். ஏது ஆன்சரு சொல்லுப்பா. அல்கைன் டு அல்கேன், அல்கைன் டு அல்கேனா, அல்கைன் டு அல்கீனா, அல்கைன் டு அல்கைனா? எது ஆன்சரு? ஹாய், இது என்னது? இது அல்கைன். இது ட்ரிபிள் பாண்டுக்கு அல்கைன்மா? Alkyne to alkanes. வெரி குட். இது அல்கைன். இது என்னது? அல்கேன். என்ன பண்ணோம்? ஆன்சர் இப்படி நீங்க வேகமா சொல்லணும், ஸ்பீடா. இதெல்லாம் பத்தாது, ஸ்பீடே பத்தாது நீட்டுக்கு. சரியா? ஸ்பீடா ஆன்சர் இருக்கணும். புரியுதானே கிளாஸ் உங்களுக்கு? டவுட்டா இருக்கா? ஏன்பா சொல்லுங்க. இதான் புரியாம இருக்கா உங்களுக்கு? புரியுது சார். ஆன்சர் வேகமா சொல்லணுமா இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சரிப்பா. ஓகே, பட் நெக்ஸ்ட் கடிமா. நெக்ஸ்ட் பாருங்க, அடிஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அடிஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ். அப்ப ஹாலஜன் அடிஷன் பண்ண போறோம். எப்படி அடிஷன் பண்ண பாருங்க. அடிஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ். ஓகேவா? addition of halogens. Okay, CH3
சிங்கிள் பாண்டு சி ட்ரிபிள் பாண்டு CH. கரெக்டா? எஸ். இதுல Br2 போடுறேன். எவ்வளவு போடுறேன்? Br2 போடுறேன். போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? எப்படி H அடிஷன் பண்ண அதே மாதிரி தான் இங்க பண்ணணும். எப்படி பண்ணுவேன் அப்போ? CH3 C டபுள் பாண்டு ஒரு Br வரும். இங்க CH ஒரு Br. இது ஜெமினலா விசினலாமா? Visional, sir. விசினல். கரெக்டா? குட். இப்போ அடுத்து பார்க்கலாம். CH3 ஓகேவா? CH3 C இங்க ஒரு Br வந்துரும். மறுபடியும் இங்க ஒரு Br போடணும். டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாத்தணும். இங்க ஒரு Br ஆல்ரெடி ஒரு H ஆல்ரெடி ஒரு Br. இதுதான் ப்ராடக்ட். இது நேம் என்னம்மா? யாராவது கரெக்டா சொல்லி பார்க்கலாம். நேம் என்ன? 1,1 2,2 tetrabromopropanes. Very good, nice no. 1,1 2,2 tetrabromo propane 3 carbon single bond ANA propane. அவ்வளவுதாம்மா, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? Thanks. Okay, next one. Listen. Okay, excluding addition of hydrogen halogen. Okay, next one from hydrogen of addition halogens. Next, addition of hydrogen halogens. Correct? என்ன அடிஷனா போகுது? ஹைட்ரஜனோ ஹாலஜனோ. சரிமா? ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க. CH3 C ட்ரிபிள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் CH3. இதுல HCl போடணும். என்ன பண்ணணும்? HCl போடணும். HCl போட்டா நமக்கு என்ன ரியாக்ஷன் கிடைக்கும்? சொல்லு பார்க்கலாம். இங்க மார்கோனிக் ஆன்டி மார்கோனிக் யூஸ் பண்ணுவோமா? No, sir. No, very good. அப்ப H சொல்லு பார்க்கலாம். என்ன வரும்? Butane, sir. CH3 CH ட்ரிபிள் பண்ண மாறணும். டபுள் பண்ண மாறணும். C ஓகேவா? இந்த Cல Cl வந்துரும். இங்க CH3. இப்போ இதுல மறுபடியும் ஒரு HCl போடுறேன். மறுபடியும் ஒரு HCl போடுறேன். இப்போ மார்கோனிக் யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ண மாட்டியா? No, sir. நோ, யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டா, சோ இந்த அல்கீன்ல இங்க பாருங்க, நான் ரவுண்ட் பண்ற பாருங்க. இந்த அல்கீன்ல டிஃபரண்ட் ஆட்டம்ஸ் இருக்கு. ஓகே, இந்த அல்கீன்ல டிஃபரண்ட் ஆட்டம்ஸ் இருக்கு, அதனால யூஸ் பண்ணணும். அப்ப யூஸ் பண்ணா என்ன என்ன மார்கோனிக் ஆன்டி மார்கோனிக்? ஒன்லி மார்கோனிக். ஏன்னா ஒன்லி HCl மட்டும் தான் இருக்கு. அப்ப எப்படி சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, அதிகமாக இருக்கிற H போயிடும், குறைவாக இருக்கிற Cl வந்துடும். அப்ப நமக்கு என்ன ஆன்சரு? CH3. ஓகே, ஆல்ரெடி இங்க ஒரு CH இருக்கு, அதிகமாக இருக்கிறதுல இங்க அதனால CH2. ஓகே, CH2 தென் என்னதுங்க C, ஆல்ரெடி ஒரு Cl, இப்போ ஒரு Cl, so CH3. இதுக்கு நேம் என்னம்மா? பாஸ் ஆயிராது சொல்லு பார்க்கலாம். சொல்லுப்பா. என்னம்மா? Dichlorobutane. 2,2 டைக்ளோரோபியூட்டேன். கரெக்ட்டா? சார் 2,3 வராதா சார்? நோ, ஒரே ஒரு காப்பர் தானே CL இருக்கு. ஆமாவா இல்லையா? Yes, sir. பாருங்க, நம்பர் தரம் பார்த்துக்கோ. டவுட் இருந்தா எஸ் சார். எதனால சார் மார்கோனிக் ஆஃப் இது யூஸ் பண்ணோம்? எதனால மார்கோனிக் யூஸ் பண்ணா, இங்க பாருங்க, இந்த காப்பர்ல இருக்கு H இருக்கு, இந்த காப்பர்ல CH3 இருக்கு, இந்த காப்பர்ல Cl இருக்கு, இந்த காப்பர்ல CH இருக்கு. ஒரே சேம் குரூப்பா டிஃபரண்ட் குரூப்பா? இங்க டிஃபரண்ட் குரூப் தானே இருக்கு.
அப்ப டிஃபரெண்ட் குரூப் இருக்கும்போது என்ன பண்ணோம் மார்க்கோனிக் யூஸ் பண்ணணும் தானே. அதுதான் அதிகமாக ரேச்சில் H ஆட் பண்ணியிருக்கேன், குறைவாக ரேச்சில் C ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே புரிஞ்சுதம்மா இப்போ? ஓகே சார். ஓகேம்மா. அடுத்தது கவனிமா, நெக்ஸ்ட் கவனி. CH ட்ரிபிள் பாண்டு, C சிங்கிள் பாண்டு, CH2 CH3. ஓகே, இங்க HBr போடுங்க. இது என்ன ரியாக்ஷன்? மார்க்கோனிக் யூஸ் பண்ண போறியா யூஸ் பண்ண மாட்டியா? யாராவது வேகமா ஆன்சர் பண்ணணும். பண்ணணும் சார். பண்ணணும். அப்ப பண்ண எனக்கு ப்ராடக்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்டா 2 bromo butene சார். 2 bromo 1 butene. கரெக்ட்டா? அப்ப ஃபார்முலா சொல்லுங்க. என்ன ஃபார்முலா வந்திருக்கும்? CH2 double bond CBr CH2 CH3. யா CH2 CH3. சரியா? எஸ். இத மறுபடியும் ஒரு ஃபர்தர் ஒரு HBr போடுறேன். என்ன நடக்கும்? 2,2 dibromo butene. Very good. CH3 CBr. இங்க மார்க்கோனிக் யூஸ் பண்ணலையாப்பா? பண்ணணும் சார். பண்ணணும். ஏன்னா சீர்மையற்ற அல்கீன். கரெக்ட்டா? எஸ். இப்போ இது விசினலா ஜெமினலா? செமினல் சார். ஜெமினல். வெரி குட் நைஸ். அவ்வளவுதான்மா, வேற ஒண்ணும் இல்ல. சரியா? क्वेश्चंस கேட்டா ஆன்சர் பண்ண தெரியணும். சரியா? எக்ஸாம்ல இங்க சொல்றது முக்கியங்களா, எக்ஸாம்ல சொல்லணும். சரியா? எஸ். நாங்க ரியாக்ஷன் எப்படி வரலன்னா அந்த தியரியோட கேட்பாங்க. அந்த தியரி உன்னால மேனேஜ் பண்ண தெரியணும். நாளைக்கு நான் ஒரு क्वेश्चन எடுத்து அப்புறம் பாருங்க தெரியும் அப்புறமா எப்படி மேனேஜ் பண்ண சொல்லிட்டு. சரியா? இப்ப நடத்துறது நாளைக்கு क्वेश्चन எடுத்து நான் வைக்கிறேன் சாருக்கு. அதை டெஸ்ட் ரைட் பண்ணுவோம். நீங்க எப்படி ரைட் பண்ணி பார்ப்போம். ஓகேப்பா. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் ரொம்ப முக்கியமானது, வெரி இம்பார்ட்டன்ட், அடிஷன் ஆஃப் வாட்டர். அடிஷன் ஆஃப், நமக்கு ஆல்ரெடி இதுல இருந்து ஒரு क्वेश्चन வந்திருக்கு. அடிஷன் ஆஃப் வாட்டர். ஓகேவா? என்ன அடிஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொன்னா CH ட்ரிபிள் பாண்ட் CH plus H2O. ஓகேவா? gives, இதுல என்னென்ன போடுறோம் பாருங்க, Hg2+ போடணும். Hg2+, then acid catalyst, H+ னா acid catalyst 333 கெல்வின்ல ஹீட் பண்றேன். அப்ப ஹீட் பண்ணும்போது இங்க என்ன ரியாக்ஷன் நடக்கும்? யாராவது சொல்லி பார்க்கலாம். காமனா பொதுவா இது என்ன ரியாக்ஷன் பார்த்தோன்னே சொல்லுவேன். addition reaction. அடிஷன். குட். இதுல அடிஷன் சொன்னா நம்ம ரெண்டு ரூல் யூஸ் பண்ணிருக்கோம். அதை யூஸ் பண்ணுமா வேணாமா? இங்க பண்ணக்கூடாது. குட். ஏன் பண்ணக்கூடாது? சிமெட்ரி. வெரி குட். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள்மா. அப்ப உங்க சொல்ல போல ப்ராடக்ட் சொல்ல யாராவது நீங்களே சொல்லுமா. உங்க பேர் என்னமா? திவ்யதர்ஷினி சார். குட். சொல்ல போலாம். என்ன ப்ராடக்ட்? CH2 CHOH. CH2 என்ன பாண்ட்? டபுள் பாண்ட். டபுள் பாண்ட் CHOH. CHOH. கரெக்ட்டா? எஸ். நான் அந்த CH என்ன பண்றேன், கொஞ்சம் பிரிச்சு எழுதுறேன். பாண்ட் போட்டு இது வேற ஒன்றும் கிடையாது. பாருங்களேன், இதுனா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இப்போ நான் எதுக்கு நான் பிரிச்சேன்னு சொல்றேன். சரியா? ஸோ CH இங்க OH. கரெக்டா? இது நிலைப்புத்தன்மை அற்றது. இந்த மாதிரி பிராக்கெட் போட்டவே அர்த்தம் நிலைப்புத்தன்மை அற்றது. அப்போ இதில் நான் என்ன பண்றேன், மாற்றுறேன், ஐசோமெரிசேஷன் பண்றேன். என்ன பண்றோமா? ஐசோமெரிசேஷன் பண்றேன். என்ன ஐசோமெரிசேஷன் பண்ணலாம்? யாராவது சொல்லுவாங்களா? ஞாபகம் உங்களுக்கு ஐசோமெரிசேஷன் ஞாபகம் அடுத்தது ஐசோமெரிசேஷன் பண்றேன். இங்க என்ன ஐசோமெரிசேஷன் நடக்கும்? வெரி சிம்பிள். ஸோ இங்க 1,3 மைக்ரேஷன், ஹைட்ரஜன் மைக்ரேஷன். நம்பர் 5 இப்போ என்னது 1,3 மைக்ரேஷன்? என்ன ஐசோமர்ஸ்? டாட்டோமெரிசமா மெட்டாமெரிசமா? சொல்லுப்பா. டாட்டோமெரிசம். அப்போ இந்த கார்பன், ஃபர்ஸ்ட் கார்பன், அண்டர்ஸ்டாண்ட்? இங்க இது ஃபர்ஸ்ட் கார்பன்,
இது செகண்ட் இந்த ஆட்டம் செகண்ட், இந்த கார்பன் வந்து செகண்ட் ஆட்டம், இந்த ஓ வந்து தேர்ட் ஆட்டம். இந்த தேர்ட் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய கவனிமா, நல்ல கவனி, ஒரு நிமிஷம். நான் ஓ வச்சு இப்படி பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணி எழுதுறேன். ஓ வச்சு இப்படி எழுதுறேன். எழுதும்போது என்ன நடக்குது சார் அப்படி சொன்னா, இந்த பாண்டு இப்படி மூவ் ஆகும். எப்பனாக்கா இந்த ஹெச் இந்த ஃபர்ஸ்ட் ஆட்டம் எடுத்துக்கும் போது, அப்ப நமக்கு என்ன சார் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஹெச் வந்து CH2 எடுத்துச்சுன்னா மாறிடும். என்ன மாறிடும்? ஒன் செகண்ட். ஆல்டிஹைட்ஸ். நோ ஒன் செகண்ட், ஒரே நிமிஷம் பாருங்க. இப்ப சொல்லுப்பா, என்னப்பா சொன்னீங்க? சொல்லுப்பா தம்பி, என்ன சொன்னீங்க? கரெக்டா சொல்லுங்க. இந்த பாண்டு இங்கே இப்படி மூவ் ஆகும், இந்த ஹெச் இங்க போகும்போது டபுள் பாண்டு இங்கே மூவ் ஆகும். அப்ப நமக்கு என்ன கிடைக்குமா? CH2 கூட H வந்தா CH3 டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டா மாறிச்சு. அந்த டபுள் பாண்டு இந்த இடத்த ஓ கூட வந்துச்சு, அந்த பாண்டு இங்க கட்சி. அப்ப என்னது? ஆல்டிகைடு. கரெக்டா? அசிட்டால்டிகைடு. ஓகேவா? எஸ். இப்போ இதே மாதிரி நீங்க இந்த வினைக்கு போடுங்க பார்க்கலாம். போட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. CH3 C ட்ரிபிள் பாண்டு CH பிளஸ் H2O போட்டா ஸோ என்ன கிடைக்கும்? இதுல Hg2 பிளஸ் H பிளஸ் போட்டா என்னம்மா கிடைக்கும்? அதே டெம்பரேச்சர்ல. எனக்கு ப்ராடக்ட் நேம் சொல்லுப்பாங்க யாராவது. ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் புரிஞ்சிருந்தா இது புரியும். ஏன்னா இது ஆல்ரெடி கேட்ட நீட் கொஸ்டின். ஓகேவா? ஆல்ரெடி கேட்ட நீட் கொஸ்டின் இது. சொல்லுப்பா. அசிட்டோன் சார். என்னப்பா? அசிட்டோன். வெரி குட். அவ்வளவுதாம்மா, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? நைஸ். எப்படி சார் அப்படின்னாக்கா பாருங்க. சோ இங்க மார்க்கோனிக் ஆன்டி மார்க்கோனிக் யூஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் மார்க்கோனிக் யூஸ் பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். வெரி குட், பண்ணலாம். ஏன்னா அன்சிமெட்ரி. கரெக்டா? ஸோ சேமியாற்றது. அதனால CH3 இந்த சில என்னது OH, இங்க டபுள் பாண்டு, இங்க CH. ஓகேவா? எஸ். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படின்னாக்கா நீ பார்ப்பா. ஒன் செகண்ட். இந்த பாண்டு பிரிச்சு எழுதணுமா? ஓ கூட இந்த பாண்டு பிரிச்சு எழுதும்போது என்ன வரும்னாக்கா, ஸோ இந்த கச்சு என்ன பண்ணோம்? இந்த CH2 ஆல்ரெடி இருக்கு இல்லையா? நம்ம தானே இங்க தானே H, இங்க தானே H போகும். அப்போ CH2 மாறும் இல்லையா? எஸ். ஓகே. அப்போ இந்த H இந்த C எடுத்துக்கோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டம், செகண்ட் ஆட்டம், தேர்ட் ஆட்டம். அப்போ இந்த பாண்டு இங்கே வந்துடும். இப்போ நமக்கு எப்படி ப்ராடக்ட்னாக்கா இது ப்ராடக்ட். CH3 ஆல்ரெடி இருக்கு, சிங்கிள் பாண்ட் இருக்கு. சி ஆல்ரெடி ஒரு பாண்டு, இப்போ ஒரு பாண்டு வந்தா ஓ மாறிடும். இந்த ஓல ஒரு H, CH2 கூட போனா CH3 அசிட்டோன். அவ்வளவுதான். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அப்போ இங்கே என்ன இது அன்ஸ்டேபிள் ஃபார்ம் டாட்டோமெரிசம் பண்ற, ஐசோமெரைசேஷன் பண்ற ஐசோமெரைசேஷன் பண்ற. ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோ. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, next one. Next one. சரியா? Next one, ozonolysis. Next topic. Double bond ozonolysis ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? டபுள் பாண்ட் ஓசோனிஸ் ஞாபகம் இருக்கா? எஸ் சார். ஓகே. என்ன பண்ணணும்? டபுள் பாண்ட் சொல்லியிருக்கேன். என்ன பண்ணணும்? ரெண்டு சைடும் ஓ ஆட் பண்ணணும் சார். எஸ். இங்க என்ன சொல்லணும் பாக்குறீங்களா? நல்லா கவனிச்சுக்கோ, மறக்கூடாது. கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோ. ட்ரிபிள் பாண்ட்ல போட்டு என்ன சார் பண்ணனாக்கா,
2 ஓ ஆட் பண்ணணும். அங்க ஒரு ஓ ஆட் பண்ணணும். இங்க 2 ஓ ஆட் பண்ணணும். இது இல்லாம ஒரு H ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இப்ப சொல்லு பார்க்கலாம். ஒரு H நான் ஆட் பண்றேன். ஆல்ரெடி இருக்கிற H இல்லையா? அந்த C இருக்குது. 2 ஓ ஆட் பண்றேன். ஒரு H ஆட் பண்றேன். ஃபார்மிக் ஆசிட். அதே மாதிரி இந்த பக்கம் HCOO ஒரு H ஆட் பண்ணா அதே தான் கிடைக்கும். 2 மோல் கிடைக்கும். அவ்வளவுதான் மீனிங். ட்ரிபிள் பாண்ட் ஓசஸ் இப்படி தான் பண்ணணும். புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? அடுத்த வார்னிங், அடுத்த கவனிங். CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH. ஓகேவா? எஸ். இப்போ என்ன பண்ணணும்? அதே மாதிரி தான் பண்ணணும். ஒரு லைன் போட்டு இங்க 2O போடணும். ஓகேவா? போடும்போது எப்படி ஆன்சர் கிடைக்கும்? சொல்லு போலையா? சொல்லு தம்பி, எப்படிமா கிடைக்கும்? அதே தான் கரெக்ட் யூஸ் பண்றேன். CH3 சிங்கிள் பாண்ட் C, அந்த 2 O ஆட் பண்ணிட்டு கூட ஒரு H ஆட் பண்ணிக்கும். அசிட்டிக் ஆசிட். இப்போ இந்த பக்கம் ஆட் பண்ணுவேன். ஆல்ரெடி H C 2 O ஆட் பண்ணிட்டு ஒரு H ஆட் பண்ணிக்கும். ஃபார்மிக் ஆசிட். அவ்வளவுதான்மா. வேற ஒன்றும் புதுசா ஒன்றும் கிடையாது. புரியுதா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். குட். இப்போ இதுக்கு சொல்ல போற ஆன்சர் CH3 C ட்ரிபிள் பாண்ட் C CH3. கரெக்டா? என்ன பண்ணணும்? ட்ரிபிள் பாண்ட ஒரு லைன் போட்டு 2 O ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிச்சா? எஸ். ப்ராடக்ட் சொல்லுமா? யாராவது ப்ராடக்ட் நேம்ஸ் இருப்பாங்களா? யாராவது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? எத்தனை? 2 ப்ராடக்ட் கிடைக்குமா? ஒரே ப்ராடக்ட் கிடைக்குமா? 2 ப்ராடக்ட் சார். அசிட்டிக் ஆசிட். 2 அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். அப்ப நம்ம எதுல அத 2 CH3 COH. கரெக்டா? பாருமா, CH3 இருக்கா? சிங்கிள் பாண்ட் இருக்கா? C இருக்கா? O O ஒரு H ஆட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த பக்கம் பண்ணா CH3 C O O ஒரு H பண்ணா 2 டைம்ஸ். அவ்வளவுதான் ஆன்சர். வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? புரிஞ்சுதமா? எஸ். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காமா? எஸ் ஆர் நோ? No, sir. நோ. நல்லா கிளியரா கத்துக்கிட்டியா? அல்கேன் அல்கீன் ஆல்கைன் மூணுமே முடிச்சாச்சு. நல்லா கத்துக்கிட்டியா? இதுல டவுட் இருக்கான்னு சொல்லுமா? நோ டவுட்ஸ். ஆர் யூ கரெக்ட்? எஸ் சார். குட். Yes, sir. ஓகேம்மா. நம்ம இதோட